Hello everyone, I am Parthivan. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 21/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock, அதாவது 12:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த 2 நாட்களாக எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ், அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ், அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ஆன்சர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். எனக்கு 2 சீட்டு அலாட் ஆக போகுது, இல்லைன்னா எனக்கு 2 சீட்டில், அதாவது ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா, அது வந்து தமிழ்நாடாக இருக்கலாம், ஆர் பாண்டிச்சேரி சென்டாக்காக இருக்கலாம், இல்லை கர்நாடகாவில் இருக்கலாம், ஆர் ஆந்திராவில் இருக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, இன்னொரு பக்கம் எப்படி அதிலிருந்து எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிற ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இதில் வந்து சீட் பிளாக் பண்ணால் எங்கேயெல்லாம் நம்மளுக்கு ஃபோர்ஃபீச்சர் ஆகுது, அதே போல் எங்கே நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், எப்படி வந்து ஃபோர்ஃபீச்சரை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2, ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு ரிசல்ட்டு வந்துடுச்சு, அலாட்மெண்ட் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதற்கு முன்னதாக அஃபீஷியல் ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இன்றைக்கி 21/9/2025 ஆஃப்டர்நூன் 12:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே 22/9/2025 திங்கட்கிழமை தான் வந்து அஃபீஷியல் ஓப்பனிங் டேட்டு. நாளைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் டே அப்படிங்கிறதும் எல்லா மாணவர்களுக்கும் மெயில் வந்திருக்கும், வாட்ஸ்அப் வந்திருக்கும். அட்மிஷனுக்கு போகும்போது காலேஜ்லேயும் சொல்லியிருப்பாங்க, நோட்டீஸ் போர்டையும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நாளை கல்லூரி செல்லக்கூடிய, அதாவது மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நம்ம SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்போது எனக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு அலாட் ஆகிடுச்சு சார். அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், ஆர் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஆர் டென்டல் காலேஜாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லை சார், எனக்கு அலாட் ஆகிடுச்சு, நான் வந்து தமிழ்நாடையும் பார்த்துக்கிறேன், ஆர் பாண்டிச்சேரியும் பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கான டேட்டெல்லாம் நம்ம 1 by 1 கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ரிப்போர்ட்டிங் டேட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் டேட்டு 25/9/2025. சரி, இப்போது எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை சார் எனக்கு அலாட் ஆகிடுச்சு, நான் காலேஜுக்கு போகலை, ரிப்போர்ட் பண்ணல, நாட் ஜாயின்டு அப்படிங்கிற கேட்டகரியாக இருந்தாலும் ஓகேங்களா, உங்களுக்கு ரவுண்டு 2ல் அலாட்டான சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணாலும், ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அபராதம் அப்படிங்கிறது உண்டு, ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது உண்டு. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் உங்கள் கேட்டகரிக்கு 5,000 இல்லை 10,000 நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். இல்லை சார், எனக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்குது, நான் வந்து ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும், எனக்கு ரவுண்ட் 2ல் அலாட் ஆகிடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 2 lakhs அப்படிங்கிறது ஃபோர்ஃபீச்சராக வரும். இதுவே கவர்மெண்ட் காலேஜ்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் கேட்டகரி 5,000 கேட்டகரியாக இருந்தால் 5,000
ஃபோர்ஃபீச்சர் ஆகும். அதுவே 10,000 கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க, ஜென்ரலில் இருக்கிறீங்கன்னா அந்த 10,000 அப்படிங்கிறது போகும். சரி, இப்போது சார் நான் வந்து ரவுண்டு 2ல் இப்போது ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் நான் கிடைச்ச சீட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அங்கேருந்து அடுத்த ரவுண்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நான் ரீஅலாட்மெண்ட், அதாவது அப்கிரேடேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்கிரேடேஷன் போட முடியும். அப்போ நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அட்மிஷன் லெட்டரில் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் உங்களுக்கு ஜாயின் பண்ண பிறகு அட்மிஷன் லெட்டர் ஒன்று கொடுப்பாரு. அந்த அட்மிஷன் லெட்டரில் லாஸ்ட் லைனில் நீங்கள் வரும்போது என்னென்னு வாங்கிட்டு வரணும், வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்டு, அந்த இடத்துல எஸ் அப்படின்னு போட்டு வாங்கிட்டு வரணும். நோன் போட்டிங்கன்னா உங்களால் சாய்ஸ்ஃபுல் பண்ண முடியாது, அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. அதனால் ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ரவுண்டு 3க்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டிங் லெட்டரில் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே நான் வந்து திரும்பவும் ரவுண்டு 3க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அதனால் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்டு அந்த இடத்துல அந்த காலத்தில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. நோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த சுற்றில் உங்களால் சாய்ஸ்ஃபுல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போது ஜாயின் பண்ண கேண்டிடேட்டு எனக்கு இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அதையும் சொல்லிடலாம். இப்போ எனக்கு ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட் போட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்க ஜாயின் பண்ணால் வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர். ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, திரும்பவும் அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது. அந்த ரவுண்டு 1 சீட்டில் இருந்து நான் ரீஅலாட்மெண்ட் போட்டேன், எனக்கு ரவுண்டு 2ல் ரீஅலாட்மெண்ட்டும் ஆயிடுச்சு. இப்போது நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிக்னேஷன் வித் ஃபோர்ஃபீச்சர். இதுவே நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ ரவுண்டு 2ல் தான் எனக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது, அந்த சீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் உண்டு. ஓகேங்களா? எனக்கு சீட்டே கிடைக்கல சார் அப்படின்றவங்க பயப்பட தேவையில்லை, நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இதுக்கு சைமல்டேனியஸாக எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நாளைக்கு, அதாவது 22/9/2025 சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட். இப்போ நான் அதையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு 24ஆம் தேதி அப்படின்னு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. 24ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு 24/9/2025. இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போது 25/9/2025. அப்போது ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச சீட்டு வேண்டாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரவுண்டு 2 ஃப்ரீ எக்ஸிட் அலவுடு. அப்போது தமிழ்நாடு சீட்டை உங்களுக்கு பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்டு அலவுடு, எந்த விதமான அபராதமும் கிடையாது. அதுவே தமிழ்நாடு சீட் எனக்கு ஓகே சார், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் தமிழ்நாடு ரவுண்ட் 2 சீட்டு, ஆனால் எனக்கு இங்கே டியூவலாக எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2லையும் அலாட் ஆகிருக்குது, இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 சீட்டை வேண்டான்னு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கிடச்ச சீட்டை நான் எடுத்துக்கிறேன். ஆர் சென்டாக்கில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, ஆல் இண்டியா கோட்டா அண்டு சென்டாக் இது ரெண்டுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? அப்போது நான் இந்த ரெண்டில் நான் வந்து ஸ்டேட் கோட்டாவை வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடை வேண்டான்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் எந்த அபராதமும் இல்லை. அதுவே சென்டாக்கில் சீட்டு கிடச்சிருக்குது, நான் சென்டாக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அலாட் ஆன சீட்டை நீங்கள் வேண்டான்னு சொன்னதுக்காக உங்களுக்கு அபராதம் உண்டு. ஓகேங்களா? இப்போது எனக்கு சென்டாக் சீட்டும் வேண்டாம் சார், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா சீட்டும் வேண்டாம் சார், தமிழ்நாடு போட்டிருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு
4 லட்சம் ரூபாய் போய்விடும். எதனாலன்னா இங்கே நீங்கள் வந்து அதாவது டீம்டு கிடச்சிருந்தா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் டீம்டு கிடச்சிருந்தா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் நீங்கள் 2 lakhs கட்டியிருப்பீங்க. டீம்டு அலாட் ஆயிருந்துன்னா இங்கே ஒரு 2 லட்சம் போச்சு. அதுவே அங்கே சென்டாக்குக்கு போகிறீங்க. சென்டாக்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2 லட்சம் கட்டினவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போது ரவுண்டு 2ல் சென்டாக்கில் கிடச்ச சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சென்டாக்கில் ஒரு 2 lakhs போச்சு. அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 வேண்டான்னு சொன்னதுக்காக அங்கே ஒரு 2 லட்சம் போச்சு. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லி லாஸ். அதனால் பார்த்து நிதானமாக முடிவெடுங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நல்ல வேலையாக ரவுண்டு 2ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்டு 2ல். இதுவே கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆகிருக்குது ஆல் இண்டியா கோட்டா வேண்டாம்னா 5 லட்சம் அல்லது 10,000 தான் போகும். சென்டாக் எனக்கு கிடச்சிருக்குது அங்கே நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா 2 லட்சம் போகாது. சென்டாக்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 லட்சம் போகாது. இல்லை சார் எனக்கு சென்டாக்லேயும் அலாட் ஆச்சு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் கிடச்ச சீட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா 2 பக்கமும் அபராதம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதனால் அந்த பண இழப்பை எந்த வகையிலையும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் தடுக்க முடியாது, சென்டாக்லையும் தடுக்க முடியாது. அதனால் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு நாளை கடைசி நாள். அதாவது இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த 21/9/2025 மதியம் 12:15 நிலவரப்படி. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இந்த டேட் தான். சரி, இப்போ தமிழ்நாடு ரவுண்டு 2ல் உங்களுக்கு 24ஆம் தேதி அஃபீஷியலாக ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அலாட்டான தமிழ்நாடு ரவுண்டு 2 சீட்டில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் எப்போது? 30/9/2025. கல்லூரி திறக்கும் நாள் 22/9/2025. சரி, சென்டாக்கில் உங்களுக்கு ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிருந்து சென்டாக் அப்படிங்கிறது அங்கே நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜு. தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்டில் இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டவங்களாக இருந்தால் நீங்கள் 2 lakhs கட்டியிருந்தால் மட்டும்தான் அவங்களால சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். சென்டாக்கில் ரிசல்ட் வந்த பிறகு ரவுண்டு 2ல் நீங்கள் போய் சேரல அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 lakhs அப்படிங்கிறது அபராதமாக போயிடும். சரி சார், நான் இப்போ சென்டாக்கில் ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிட்டேன். ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரவுண்டு 3ல் நான் அப்கிரேடேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது அலௌடு. ஓகேங்களா? இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது, நீங்களும் படிச்சுக்கலாம். இது எதுக்காக இந்த சென்டாக் கேஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, சென்டாக்கில் ரவுண்ட் 2ல் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மற்ற ஸ்டேட் மாணவர்களுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் மணக்குள விநாயகர். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே ரவுண்ட் 2ல் இது கிடச்சிருச்சு சார்னா நீங்கள் மணக்குள விநாயகரில் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அங்கேருந்து திரும்பவும் நான் வந்து ரவுண்டு 3ல் ரிமைனிங் இருக்கிற பிம்ஸ், இந்திரா காந்தி, வெங்கடேஸ்வரா இந்த மாதிரியான காலேஜஸில் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு மைனாரிட்டிங்கிறது அங்கே நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான். அது போக வேறு ஏதாவது நான் மைனாரிட்டி சீட்டு அன்ஃபில்டு சீட் இருக்குது நான் அங்கே போகிறேன் அப்படின்னா ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 3க்கு நீங்கள் அப்கிரேடேஷன் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட்டு மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு கல்லூரி துவங்கும் நாள் முதல் நாள். அப்போது அதற்கு தேவையான ஹாஸ்டல் எசென்சியல்ஸ் எல்லாமே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஹாஸ்டல் எசென்சியல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். ஹாஸ்டலுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா காரில் போனாலோ இல்லை வெஹிக்கிளில் போனாலோ எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ எந்த காலேஜுக்கு போகிறீங்களோ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ இல்லை மினி ஆட்டோவோ ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ரிஸ்க் இருக்காது. ஓகேங்களா? பெட் ஆகட்டும் இல்லை மற்றது பக்கெட்டு, மக்கு, உங்களுக்கு தேவையான ரெக்கேர்ஸ்,
ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக எந்த காலேஜுக்கு போகிறீங்களோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நான் இந்த கடையின் பெயர் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரமோட் பண்ண மாதிரி ஆயிரும். எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே போய் கூட வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகிறது ஈஸி. ஆர் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். என்ஜாய் த சண்டே. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.